தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, விலை உயரப்போகிறது என்று பரவிய வதந்தி. சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் பெட்ரோல் நிலையங்களுக்கு படையெடுத்த வாகன ஓட்டிகள். நள்ளிரவை கடந்தும் தூக்கத்தை தொலைத்து பெட்ரோல் நிரப்ப காத்திருந்த வாகன ஓட்டிகள். கையில் கிடைத்த கேன்கள், பாட்டில்களிலும் பெட்ரோல் வாங்கிச் சென்ற காட்சி. திருவண்ணாமலையில் அதிகாலையிலிருந்தே நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் வாங்கிச் செல்லும் வாகன ஓட்டிகள். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான வாகன ஓட்டிகள் குவிந்ததால் திணறும் விழுப்புரத்தில் உள்ள பெட்ரோல் நிலையங்கள். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் கூட்டம். தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் அலைமோதும் மக்கள். போதிய பெட்ரோல், டீசல் கையிருப்பு உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கம். தற்போதைக்கு விலையும் உயர்த்தப்படாது என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். பங்க்லே ஸ்டாக்கும் ஃபுல்லாக தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லை. அதே போல் ரேட் எதுவும் சேஞ்சஸும் ஆகலை. மக்கள் வதந்திகள் எதுவும் நம்பாதீங்க. எப்பயுமே தங்கு தடையின்றி எப்பயுமே கிடைக்கும் பெட்ரோல், டீசல். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் கிடைக்காததால் விறகடுப்புக்கு மாறும் உணவகங்கள். அறுசுவை உணவுக்கு பதில் கலவை சாதங்களை மட்டும் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள உணவகங்கள். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் உள்ள எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு 25ஆம் தேதி வரை விடுமுறை. விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்கள் காலி செய்யவும் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவுறுத்தல். எரிவாயு தட்டுப்பாட்டால் விடுதி இயங்க முடியாத சூழலில் சென்னை ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் நேரடி வகுப்புகள் ரத்து. மார்ச் 25ஆம் தேதி வரை ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படும் என அறிவிப்பு. மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு. மாற்று ஏற்பாடுகளை செய்ய மருத்துவ கல்வி இயக்குநரகம் உத்தரவு. இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருக்கிறது. பொதுமக்கள் பீதியடைந்து சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தல். சமையல் கேஸ் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம் என பிரதமர் மோடி வேண்டுகோள். The interest of Indians above everything. Even in these times, our approach will be the same. There is no need to panic or pay attention to rumors. கேஸ் தட்டுப்பாடு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் கடிதம். உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டில் சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தல். தமிழகத்தில் கேஸ் தட்டுப்பாட்டால் மின்சார தேவை அதிகரித்து வரும் நிலையில் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலர் ஆலோசனை. வெளிச்சந்தையில் 500 மெகாவாட் மின்சாரத்தை கூடுதலாக கொள்முதல் செய்ய அரசு திட்டம்.
கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். மத்திய அரசு உடனடியாக தீர்வு காண வலியுறுத்தி முழக்கம். புனேவில் கடுமையான வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நூற்றுக்கணக்கான உணவகங்கள் மூடல். ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் பணிபுரியும் உணவு விநியோக ஊழியர்கள் பலரும் வேலை இழப்பு. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உணவகத்தில் மதிய உணவு விற்பனை தற்காலிகமாக நிறுத்தம். சாண்ட்விச், சாலட் போன்ற உணவுகள் மட்டுமே விற்பனை. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் எண்ணெய் விகிதம் 50 விழுக்காடு அதிகரிப்பு. 11 நாட்களில் 15 லட்சம் பேரல் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல். அவசர கால கையிருப்பிலிருந்து 400 மில்லியன் பேரல் எண்ணெயை சந்தையில் விடுவிக்க சர்வதேச எரிசக்தி முகமை முடிவு. கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் நடவடிக்கை. ஹார்முஸ் நீரிணை அருகே இந்தியா நோக்கி வந்து கொண்டிருந்த தாய்லாந்து நாட்டு கப்பல் ஏவுகணை வீசி தகர்ப்பு. 20 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 மாலுமிகளை தேடும் பணிகள் தீவிரம். தாய்லாந்து சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம். அப்பாவி ஊழியர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பதை தவிர்க்க வேண்டுமென வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தல். ஈரான் ஆரம்ப பள்ளி மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு அமெரிக்காவே காரணம். ஆரம்பகட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிட்ட நியூயார்க் டைம்ஸ். அடுத்தடுத்த பயண கட்டணங்களை உயர்த்தும் ஆசிய விமான நிறுவனங்கள். விமான எரிபொருளின் விலை அதிகரித்ததை தொடர்ந்து நடவடிக்கை. அஜர்பைஜான், ஆர்மீனியா நாடுகளிலிருந்து டெல்லி, மும்பைக்கு இயக்கப்பட இருந்த விமானங்கள் ரத்து. ஈரானிலிருந்து எல்லையோர நாடுகள் வழியாக வெளியேற திட்டமிட்டிருந்த இந்திய மாணவர்களுக்கு சிக்கல். திருச்சியில் நடந்த அரசு விழாவில் 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. சென்னை மணலியில் இந்தியன் ஆயில் ஆலை, கங்கை கொண்ட சோழபுரம் புறவழிச்சாலை திறப்பு. நாகர்கோவில், சர்லப்பள்ளி, போத்தனூர், தன்பாத், அம்ரித் பாரத் ரயில்கள் தொடக்கம். நெல்லை, மங்களூரு, ராமேஸ்வரம், பெங்களூரு விரைவு ரயில்கள், மயிலாடுதுறை, காரைக்குடி பயணிகள் ரயிலையும் தொடங்கி வைத்தார் பிரதமர். சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்கிறது மதுரை விமான நிலையம். காலையில் மலரும் மதுரை மல்லி மாலையில் நியூயார்க்கில் விற்கும் என பிரதமர் மோடி பேச்சு. Madurai Airport to international status. Madurai Malli flowers picked early morning by a farmer can be on a shelf in Paris or New York by the evening.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஆடிப்பெருக்கோடு ஒப்பிட்ட பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணியே மாற்றம் தரும் என மக்கள் முடிவு செய்துவிட்டதாக திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேச்சு. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி என்பது பொய். மக்கள் பிரச்சினைகள் குறித்து வாய் திறக்காத அடிமை கட்சிகளே அங்கு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். உங்கள் கூட்டணி அப்படி அல்ல. உங்கள் கூட்டணியை அமைக்கின்ற கட்சிகளும் அடிமையாக உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற பிரச்சனை திமுக ஆட்சி அகற்றப்படும் என்று பிரதமர் மோடி பேச நாங்கள் வெற்றி பெறுவோம் என திமுக அமைப்பு செயலர் RS பாரதி பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி நாளுக்கு நாள் கரைந்து கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முறைக்கு 8 முறை வந்தார். இதேதான் சொன்னார். 39-40 ஆட்சி மொழிய ஒன்று குறையல. ஆகவே சென்டிமெண்ட்ல மோடி இப்படி பேசினா நாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவோம் ஒரு அடையாளம். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு. 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டி. இடங்கள் 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் 1 தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தாவேகவுடன் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். சார், நான் இப்ப சொல்றேன்ல, தாவாக்காவோட நாங்க இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நடத்துவீங்களா சார்? சார், இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா போவீங்களான்னு? அதுதான் இல்லைட்டு இன்னும் தாவாக்காவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் எப்போது? அட்டவணையை இறுதி செய்ய இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக இன்று பதவியேற்கிறார் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. காரசார விவாதத்திற்கு பிறகு நடந்த குரல் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த தீர்மானம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமி கொடூர கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைப்பு. பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். மதுராந்தகம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க முறையீடு. பொதுநல வழக்காக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். சிவகங்கை காவல் மரண வழக்கில் நீதித்துறை நடுவரன் ரிமாண்ட் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். காலை உடைத்தது போலீஸ்தான் என்றும் கீழே விழுந்ததால் உடைந்ததாக பொய் சொல்ல சொன்னார்கள் எனவும் வாக்குமூலம். மணிப்பூரின் உக்ருல் பகுதியில் மீண்டும் பதற்றம். நாகா சமூகத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் பணைய கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு.
சத்தீஸ்கரில் 44 பெண்கள் உட்பட 108 மாவோயிஸ்டுகள் ஒரே நேரத்தில் சரண். ஆயுதங்களுடன் 3.5 கோடி ரூபாய் ரொக்கம், 1 கிலோ தங்கத்தை தாமாக முன்வந்து ஒப்படைப்பு. ஈரோடு, விசாகப்பட்டினம், வாரணாசி போன்ற நாட்டின் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை நகரங்களில் நிலத்தின் மதிப்பு உயரக்கூடும். அடுத்த 2 முதல் 4 ஆண்டுகளில் 25 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு வரை நிலத்தின் விலை அதிகரிக்கக்கூடும் என ஸ்கொயர் யார்ட்ஸ் நிறுவனம் அறிக்கை. வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது IPL T20 கிரிக்கெட் தொடர். முதல் போட்டியில் பெங்களூரு, ஹைதராபாத் அணிகள் மோதல்.